ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் பற்றற்ற பற்று டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் உறவில் செயல்களில் நம்ம ஆம்பிஷனில் எப்படி இந்த டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டை வளர்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம். பலர் அட்டாச்மெண்ட்டுக்கும் டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வதில்லை. அட்டாச்மெண்ட் என்பது பந்தம், பாசம், பாண்டே. அதில் எதிர்பார்ப்பு இருக்கும். நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால் நீ என் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்ற மனநிலை இருக்கும். அதனால் ஏமாற்றம், கோபம், பயம், கவலை, மனவேதனை உருவாகின்றன. பிரிந்து விடுவார்களோ என்ற லோனினஸ் ஃபியரும் இருக்கும். ஆனால் டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் என்பது ட்ரூ லவ். நான் உன்னை முழு அன்போடும் ஆதரவோடும் நேசிக்கிறேன், ஆனால் உன் செயல்கள் என் மன அமைதியை பாதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்ற உயர்ந்த மனநிலை. நான் எதிர்பார்த்தபடி இல்லை என்றாலும் அதனால் என் அமைதியை இழக்க மாட்டேன். ஒரு தோட்டக்காரர் தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார். ஆனால் பூவை இழுத்து மலர வைக்க முயற்சி செய்யவில்லை. தனது கடமை பராமரிப்பதே, மலர்வது இயற்கையின் வேலை என்பதை அவர் அறிந்திருந்தார். அதுபோல நம் கடமை அன்பு செலுத்துவதும் வழிகாட்டுவதும் தான், மற்றவர்களை மாற்றுவது அல்ல. உங்கள் குழந்தைக்கு நல்லதை சொல்லுங்கள், அன்பாக வழிகாட்டுங்கள். அவர்கள் கேட்கவில்லை என்பதற்காக மன அமைதியை இழக்காதீர்கள். வேலையில் முழு அர்ப்பணிப்புடன் உழையுங்கள், ஆனால் முடிவை பற்றி கவலைப்படாதீர்கள். முயற்சி உங்கள் கையில், முடிவு இறைவன் கையில். இந்த பற்றற்ற பற்றை வளர்க்க தினசரி தியானம், சுய கவனிப்பு, இறை நினைவு, சுவாச பயிற்சி, யோகம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளை செய்யலாம். அவை மனதை அமைதிப்படுத்தி அகங்காரத்தையும் அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகளையும் குறைக்கின்றன, விழிப்புணர்வை அதிகரிக்கின்றன. நாம் உடலும் மனமும் தான் என்ற தப்பான அபிப்பிராயத்தை குறைக்கின்றன. நாம் தெய்வீக ஆன்மா என்பதை உணரச் செய்கின்றன. அப்போது பந்தமும் பாசமும் குறைந்து உண்மையான அன்பு இயல்பாக மலர்கிறது. ரிமெம்பர் திஸ் பியூட்டிஃபுல் கோட்: கேர் டீப்லி பட் டோன்ட் கிளிங். அன்பை விட வேண்டியதில்லை, பந்தத்தையும் பாசத்தையும் மட்டுமே விட வேண்டும். அப்போது மனம் அமைதியாகும், அகங்காரம் கரையும், நம் தெய்வீக இயல்பு பிரகாசிக்கும். இதுவே உண்மையான பற்றற்ற பற்று. இதை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உறவுகள் மலரும், உங்கள் வாழ்க்கை அமைதியால் நிறையும். இறைவா நன்றி.